எங்கள் அன்னை சீமான் என்னை வீட்டில் வெங்காயம் உரிச்சா படத்தில் டைரக்டர் ஆகிடலாம். நீங்கள் ஒன்றுமே வேணாம், எங்கள் அண்ணன் வீட்டில் போய் தினம் போங்க, சாப்பாடு போடுவார், அது போடுவார், இதை போடுவார். சாப்பாடுன்னு சாதாரண சாப்பாடெலாம் கிடையாது. ஒரு தடவை என்ன செஞ்சார், பாலா சார்ட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில் அன்னை சீமான் என்னை வீட்டுக்கு போயிட்டேன். மத்தியானம் சாப்பிடுவோம்டா, நான் சாப்பிடுவேன். சரி ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டு நான் சாப்பிட்டு வந்தேன். வா காலையில் OMC வாக்கிங் போகலாம், ஓடணும்டா நீ அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார். மதியானம் போய் சாமி வாங்கிட்டு வரானது. நான் போய் கடைக்கு போய் ஒரு கிலோ அரிசி, ஒரு 2 10 ரூபா பாக்கெட்டு தயிர் பாக்கெட்டு, ஒரு 4 முட்டை, ஒரு 1/4 கிலோ வெங்காயம், ஒரு 200 சிக்கன் வாங்கிட்டு வந்து அண்ணே வாங்கிட்டு வந்து அண்ணே சமைக்கலாம்னே. ஏடா தம்பி நீ இப்படி லூஸ் ஃபெயிலாக இருக்க, இப்போ 11 மணிக்கு வந்துடுவாங்கடா தம்பியெல்லாம், போடா முதல் நான் சொல்கிறத எழுதுறான்னு. ஒரு 60 முட்டை, 6 கிலோ கோழிக்கறி, 4 கிலோ மட்டனு, அந்த இது மாதிரி இருக்கும்டா, வரகரிசி மாதிரி இருக்கும்டா, அது 2 கிலோ வாங்குடா. சின்ன வெங்காயம் ஒரு 5 கிலோ வாங்குடா. பச்சை மிளகா வாங்குடா. இல்லை 3 லிட்டர் தயிரை வாங்குடா. அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு 30 பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம் வைக்க சொல்கிறா. இல்லை அவனுக்கு ரசம் தானே பிடிக்கும், சாப்பிட மாட்டான்டா. இந்த கொஞ்சம் போல பழைய சோறு தான் தனியாக வைக்க சொல்கிறா, அந்த தயிரை தனியாக வைக்க சொல்கிறா, அந்த மோர் வெங்காயத்தை வைக்க சொல்கிறா. சின்ன வெங்காயம் நிறைய பேர் சாப்பிடுவாங்கடா. இது எல்லாம் 60 முட்டையை வைக்க வைடா பார்த்தாதரா பாடுறா அப்படின்னா. அதே மாதிரி 3 மணிக்கு வந்தாக எங்கேருந்து வர்றாங்கன்னு இது, எப்படி சாப்பிட்டு போகிறான்னு இது, தட்டை கூட கழுவாமல் போயிடுவாங்க. நான் கூட சொன்னேன், அவனுக்கு தட்டை கழுவி சொன்னேன், அவனுக்கு வேறு வேலை இருக்கும்டா, போய் தொலைகிறான்டா, தட்டு தான்டா நம்ம கழுவும்டா, அதையும் OMC போன உடற்பயிற்சியாக நினச்சிக்கோம்டா விட்றா. போனீங்கன்னா நாமத்துக்குமாரிலேருந்து அத்தனை பாடலாசிரியர் வருவார், அத்தனை இயக்குனர் வருவார், அத்தனை ஒளிப்பதிவாக வருவார். நீங்கள் எங்கேயும் போய் ஒவ்வொருத்த வீட்டு கதவை தட்டி வாய்ப்பெல்லாம் கேட்கணும். அன்னை வீட்டில் உட்காந்துக்கிட்டே இருந்தாலே வாய்ப்பு வந்துடும். அந்த மாதிரி ஒருத்தர் எங்களுக்கு கிடச்சிது. நாங்கள் சென்னையிலே இருந்து போராடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அண்ணனை பற்றி அண்ணனும் செல்லியனும் அப்படியே கோடம்பாக்கத்துலேருந்து அப்படியே நடந்தே போகலாம். வாய்ப்பே வரலன்னு செல்லியன் சார் சொன்னானா, சொல்லிடலாமா செல்லியன் சார், சொல்லிடலாமா? ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. நம்ம ஒரு பெண்களாக பிறந்திருந்தா வாய்ப்பு கிடச்சி பெரிய ஆளாயிருவோமோ, நடிகையாக இருக்கலாமா அப்படின்னு எங்கள் அண்ணன் கேட்டிருக்காரு. அதுக்கு செல்லியன் இருக்கும் அப்படின்னானா. அதுக்கு எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு, நீங்கள்லாம் பெண்ணாக பிறந்தா செவப்பாக பிறந்துருவேன், நல்லா பிறந்துட்டேன்னா கருப்பாக பிறந்துருவேன், அப்போயும் எனக்கு பிரச்சனைண்டா அப்படின்ட்டு. இதெல்லாம் மயிலாஞ்சி ஷூட்டிங் அப்போ தனியாக நின்று பேசிக்கிறீர்கள், நாங்களாம் சிரிச்சுக்கிட்டு இருப்போம். செகண்ட் ஷூட்டில் போகையில் என்ன சிரிக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவர்களுக்கும் அவர்களுக்கான பந்தம். ஒரே அறையில் ஒரு நாள் 10 நாள் பேசலாம், 20 நாள் பேசலாம், 2 மாதம் பேசலாம், 3 மாதம் பேசலாம், 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் பேச முடியுமா? எங்கள் அண்ணன் சீமான் அண்ணன், செலியன் சார், டைரக்டர் பாலா சார், ஆர்த்தர் வில்சன், ஜெயமோகன், ராமகிருஷ்ணன், இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம். 100 படம் பார்த்து ஒரு நல்ல படம் எடுக்க முடியாது. ஒரு படத்தை 100 தடவை பார்க்கணும்டான்னு எங்கள் அண்ணன் தான் சொல்லுவார். ஒரு நல்ல படத்தை 100 தடவை பாடுறா, நல்ல படத்தை பாடுறா. நீ இங்கே அந்த ஃபெஸ்டிவல் போகிறது, அந்த ஃபெஸ்டிவல் அதுவும் தூக்கி எறியல, ஒரு படம் பாடுறா. உலகத்தில் சத்யஜித், ஜேம்ஸ் காமரூன், அவன் இவெல்லாம் சொல்லாதரா. இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கேன்டா தம்பி பாலா பேரை சொல்கிறா, பாலுமேந்திர சார் பேரை சொல்கிறா, பீம்சிங் பேரை சொல்கிறா, பால் நீலகண்டன் பேரை சொல்கிறா, இல்லை டைரக்டர்டா, பெரிய டைரக்டர்டா எம்ஜிஆர் பேரை சொல்கிறா, அப்படி தான் சொல்லுவார். அது போட்டதுக்குரிய இத்தனை பேர் இருக்காங்க. கங்கைரமன் சார் என் படத்தில், ரெட்டு படத்தில், அஜித் படத்தில் நடிக்க சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் நான் ஆஃபீஸ்க்கே வரேன்ப்பா அப்படின்னாரு. ஆஃபீஸில் வந்தேன், கதையெல்லாம் சொன்னேன். எப்படிப்பா நான் பண்ணிடுவேண்ணா வச்சுருவேண்ணா அப்படின்னாரு. நீங்கள் பண்ணாலும் பண்ணாட்டியும் உங்களை பண்ண வச்சுருவேன் சார்னு. அது ஏதோ டேட்டு பிரச்சனை, அதனால் பண்ண முடியாமல் போச்சு.